நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடிடும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வோம், அறம்பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் பாலம் தொடரில் அறிவியல் ஆளுமை குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் செந்தூர் குமரன் ஐயா தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக நேர்காணலில் இணைகிறார். இவர் 2019 மற்றும் 2020 ஆண்டிற்கான நீர்வள மேலாண்மை தேசிய விருதினை பெற்றுள்ளார். சிறந்த சேவையாற்றியமைக்கான மாநில அளவிலான விருதினை 5 முறை பெற்றுள்ளார். FFS எனப்படும் வயல்வெளி பள்ளி வடிவத்திற்கான மாநில அளவிலான விருதினை பெற்றுள்ளார். உப்பு நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் காந்த சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்கான மாநில அளவில் விருதினை பெற்றுள்ளார். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவராக கடந்த 3 ஆண்டுகளில் பயணம் செய்தபோது அந்நிறுவனத்திற்கு 37 விருதுகளை பெற்றுத்தந்துள்ளார். மாநில, மாவட்ட, தேசிய, சர்வதேச மற்றும் விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கான விருதினையும் பெற்றுத்தந்து அந்நிறுவனத்தினை சிறப்பித்துள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக நேர்காணலில் இணைகிறார். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் S ரோசி. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது நேர்காணலின் 3ஆம் பகுதி. வேளாண் அறிவியல் நிலையம் சார்பாக ஏதாவது பாரம்பரியமான நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்கீங்களா நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு? ஆமாம், அதாவது சிவகங்கை மாவட்டத்துக்குன்ட்டு இல்லை, இங்கே உள்ள பாரம்பரிய நெல், அதாவது தமிழகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வகையான பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்திருக்கிறாங்க. நெல் ஜெயராமன் திருவாரூர்லேருந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம்னு ஒரு விவசாயி இருக்கிறார் காளையார் கோயிலில். உலகம்பட்டியில் வந்து ஒரு விவசாயி இருக்கிறாங்க. அப்போ சிவராமன் இருக்கிறாரு. இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கொள்கை ரீதி. அதே மாதிரி பாதரக்குடியில் குமார்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அரளிக்கோட்டையில் சீதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமான நெல் ரகங்களே ஒரு 6லிருந்து 12 ரகங்களை, சிவராமன்ட்ட 21 ரகம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க
மீட்டெடுத்ததுன்ட்டு இல்லை, நம்ம மாவட்டத்துலேருந்து மீட்டெடுக்கலை. இந்த மாவட்டத்தில் நமக்கு வந்து அந்த காலத்தில் மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா இதுதான் வந்து பிரதான உணவு முறையாக இருந்திருக்குது. இது இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இதை தாண்டி வந்து சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி, குல்லகார் இந்த மாதிரி பலதரப்பட்ட ரகங்களை பிற மாவட்டங்களிலிருந்து தருவிச்சு இங்கே வந்து அதை மாதிரிகளாக வச்சுருக்கிறாங்க. யார் யார் கேட்குறாங்களோ அந்த விவசாயிகளுக்கும் இவங்க தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளை நாங்கள் ஒரு கூட்டமைப்பு மாதிரி வைத்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் பீரியாடிக்கலாக அவங்களுக்கான அந்த இயற்கை சார்ந்த தொழில்நுட்பங்களை எப்படி கடைபிடிக்கணும், உதாரணத்திற்கு பஞ்சகாவியா அடிக்கணும் அப்படின்னா பஞ்சகாவியாவை எப்படி தயார் பண்ணணுங்கிற கொண்டு, அதே மாதிரி அக்னி அஸ்திரா, பிரம்மாஸ்திரா, ஜீவாமிர்தம், ஸோ இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அத்தனை இடுபொருட்களும் கடையில் கிடைக்காது, விவசாயம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதற்கான தேமுறு கரைசல் எல்லாத்தையுமே நாம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் பயிற்சிகள் கொடுக்குறோம் அந்த விவசாயிகளுக்கு. அதை சிறப்பாக செஞ்சுட்டு அதை அழகாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐயா, இவ்வளோ நேரம் விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. அதாவது கால்நடை, சிறுதானியங்கள், சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா சொன்னீங்க. அந்த துறைகளோட பணிகள் குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நம்ம வந்து வேளாண் அறிவியல் நிலையமும் இந்த பிற துறைகளுக்குள்ள வேறுபாடு அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வேளாண்மை ஒரு விவசாயிங்கிற ஒரு வேளாண்மையை மட்டும் பண்ண மாட்டார், நெல் மட்டும் பண்ணியிருக்க மாட்டார். அவர் 2 ஆடு வளர்த்துருப்பார், கோழி வளர்த்துருப்பார், சில பேர் மீன் வச்சுருப்பாங்க, சில பேர் காளான் வளர்த்துட்ருப்பாங்க, சில பேர் தேனி பெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி பண்ணுறவருக்கு பேர் தான் விவசாயி. ஆனால் இப்போ நெல் விவசாயமோ கடலை மட்டும் போட்டுருக்காருன்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது, வேளாண்மை துறையை போய் நேரடியாக அணுகிடலாம். அவர் வந்து ஒரு காய்கறி பண்ணுறாரு இல்லை பண்ணுறாருன்னா வேளாண்மை துறைக்கு போய் கேட்கும்போது நெல்லை பற்றி தகவல் தெரிஞ்சுக்குவார். அப்புறம் மாமரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தோட்டக்கலை துறைக்கு அந்த பக்கம் இருக்குது டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே போகணும். அதே மாதிரி மீன் பண்ணுறாருன்னா மீன்வளத்துறை தேடி போகணும். இப்படி விவசாயிகள் வந்து அங்கே பல இடங்களுக்கு போக வேண்டாங்கிற அந்த சிரமங்களை குறைப்பதற்காக தான் வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இந்தியா முழுக்க 681 வேளாண் அறிவியல் நிலையங்கள் இப்போ ஃபங்க்ஷனலாக இருக்குது. அந்த மாவட்டத்திற்கு ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கும். சிவகங்கை மாவட்டத்துக்கான வேளாண் அறிவியல் நிலையம் தான் இந்த குன்றக்குள்ளே இருக்குது. இங்கே தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு விவசாயி வராரு அப்படின்னா வேளாண்மை தகவலை வந்து வேளாண்மை உளவியல் வல்லுநர்கிட்டருந்து கேட்டுக்குவார். அப்புறம் தோட்டக்கலை வேணும்னா தோட்டக்கலை அங்கே அந்த அடுத்த சீட்டில் போய் உடனே கேட்டுக்குவார். இப்போ வேளாண் அறிவியலத்திலேருந்து கால்நடை, மீன் வளம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வெளியே போகிற பொழுது அவருக்கு பெரிய அலைச்சல் செலவுகள் கிடையாது. வந்த அத்தனை தகவலையும் ஒரே இடத்துலேருந்து தெரிஞ்சுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்திற்கும் பிற துறைகளுக்குமான ஒரு வேறுபாடு. அந்த தகவலை முழுமையாக விவசாயிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தொடர்பில் இருப்பாங்க. வேளாண் அறிவியலத்தில் உள்ள தொடர்பில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளுடைய நம்பரையும் கொடுத்துருவோம். அவங்க போய் விவசாயம் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஆடு வளர்க்கும் போதோ கோழி வளர்க்கும் போதோ அந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதற்கான நிவர்த்திகளையும் உடனே பெற்று உடனே செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து பலதரப்பட்ட வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அதுதான் வந்து வேளாண் அறிவியல் நிலையம்னு டைட்டில் இருந்தால் கூட இங்கே கால்நடை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குது. அந்த கால்நடை விஞ்ஞானி இங்கே இருப்பார். அவர் கோழி வளர்ப்புக்கான பயிற்சி, மாடு வளர்ப்புக்கான பயிற்சி, ஆடு வளர்ப்புக்கான பயிற்சி, முறைப்படியான பயிற்சிகள்லாம் அழகாக எடுத்து இங்கே காரைக்குடியில் கூட நேசமணிங்கிற ஒரு விவசாயி மாதம் வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபாய் கோழி பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறார். அரியக்குடியில் தான் அவருடைய பண்ணை இருக்குது. அவர் நம்மளுடைய விவசாயி தான். அவர் மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நெற்குப்பையில் வந்து அழகுன்னு ஒரு அம்மா, அவங்கெல்லாம் சென்னையில் வந்து ஒரு கூலி வேலைக்கு போனவங்க. அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து இன்றைக்கி 7 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறாங்க. அங்கே விவசாயிகளை பூரா ஒருங்கிணைச்சு கால்நடை மாடு வளர்ப்புக்கான பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையத்திலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் எடுத்துக்காமல் ஒரு 90 பேருக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கான ஷூரிட்டியும் போட்டு லோன் வாங்கி கொடுத்து மாடு வாங்கி கொடுத்து அதன் மூலம் அந்த பாலை வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி ஆவினில் கனெக்ட் பண்ணி விட்டுருக்குறோம். ஆவினுக்கு டெய்லி ஒரு 500 லிட்டர் பால் அவங்ககிட்டருந்து வருது. அவங்க கூலி வேலைக்கு போய் அன்றாடம் ஒரு 250 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி மாதம் ஒரு நாளைக்கு வந்து நிகர வருமானமாக 4000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். அந்த அளவுக்கு வந்து அந்த விவசாயி பண்ணதோடைய விளைவு வந்து அவங்க ஒரு விவசாயியாக இருந்து அவங்களோட லாபம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தையே ஒரு முன்னெடுப்பதற்கு உதவியாக இருந்ததுனால அவங்கள நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணி மத்திய அரசுக்கு விருதுக்கு அனுப்பியிருந்தோம். அவங்க 2020 வந்து இந்தியாவிலே தலை சிறந்த பெண் விவசாயி அப்படிங்கிற அந்த விருது அவங்களுக்கு கொடுத்தாங்க. அசாதாரண ஒரு கூலி வேலைக்கு போனவங்க 4 வருஷத்துக்கு முன்பாக 5 வருஷம் கழித்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துடைய வழிகாட்டுதலுடைய கரெக்டாக பின்பற்றணும். அவங்களே காலையிலே டிராக்டர் ஓட்டுவாங்க, பவர் டில்லர் பண்ணுவாங்க, உழுவாங்க, அவங்க அறுவடை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெண் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு விவசாயத்துக்கு என்ன அத்தனை தகவலையும் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எல்லாத்தையும் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அதற்கான இதுதான் வந்து மகிழா கிசான் விருதுங்கிற அந்த விருது வந்து அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு கிடைச்சிது. தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தில் கொடுத்தாங்க. அதில் இது ஒரு மாவட்டம், கரூர்லேருந்து ஒரு அம்மா வாங்கியிருக்கிறாங்க. ஐயா, முன்னுரையிலேயே உங்களோட விருதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தோம் ஐயா. அதில் குறிப்பாக உப்பு நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற வகையில் காந்த சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்கான
மாநில அளவில் விருதை பெற்றிருக்கீங்க. அதை பற்றி நம்ம நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. அது எதற்காக வாங்கியிருக்கோம்னா, நம்ம இளையான்குடியில் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 28,000 ஹெக்டேர் பரப்பளவில் உப்பு தண்ணீர் அங்கே அந்த பக்கம் இளையான்குடி பிளாக், அதே மாதிரி சிவகங்கையோட அவுட்ஸ்கர்ட்டு, காளையார் கோயிலுடைய அந்த பெரிஃபரல் இது ஃபுல்லாகவே உள்ளே போனீங்கன்னா ஒரு 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் தண்ணி இருக்கும். போர் போட்டிங்கன்னா 40 அடி 50 அடியிலே தண்ணி இருக்கும். ஆனால் அந்த தண்ணி யாரும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா, நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து, அண்ணா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து நம்ம அழகப்பா சிக்ரியிலேருந்து ஒரு விஞ்ஞானி ராமசாமின்னு இருந்தாங்க. அதே மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய முன்னாள் ரெஜிஸ்ட்ரார் ராமசாமி தெரியுமா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த கடல் நீரோட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி தான் அது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஏற்படுத்துன்னு பார்த்தா, நம்ம இளையான்குடி பக்கத்தில் அந்த வாட்டர் கரண்ட் நம்ம நரிக்குடி வழியாக ட்ராவல் ஆயிடுது. அப்போ அந்த பக்கத்தில் அதனால தான் காரைக்குடி சம்பை ஊற்று ஃபார் அனதர் 300 years தேர் ஒன்ட் பி எனி வாட்டர் ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம சரியா உங்களுக்கான தகவல் அது எடுத்துக்கிறீங்க, அது பின்னாடி பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா, இங்கே ஏன் காரைக்குடிக்கு நல்ல தண்ணி கிடைக்குது, சம்பை ஊற்று அதுதான் மொத்த காரைக்குடிக்குமே தண்ணி கிடைக்குது அப்படின்னா, அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கரண்ட் மேலே எலிவேட் ஆகிற இடம் சம்பா ஊற்று. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இன்னும் ஒரு 300 வருஷத்துக்கு தண்ணீர் பஞ்சம் வராது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஊற்று இங்கேருந்து அப்படியே எஸ்ஆர்பட்டினம் வழியாக போய் சிவகங்கை வழியாக போய் நரிக்குடி போய் அங்கே தூத்துக்குடிக்கு ட்ராவல் ஆகுது. அதனால் இந்த பகுதியில் ஒரு பக்கத்தில் அந்த வாட்டர் கரண்ட் இல்லாதனால இங்கே பூமிக்கு அடியில் போனால் மணலாவது இருக்குது அந்த இளையான்குடி பகுதியில். அதனால் கடல் நான் 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட சீப்பேஜ் நிறையா இருக்குது. கடல் தண்ணி அப்படியே உட்புகுந்து இங்கே தண்ணி நல்லா இருக்குது. ரீசார்ஜ் போர் போட்டிங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும். ஆனால் அந்த தண்ணி எடுத்து பயன்படுத்துனீங்கன்னா கடல் தண்ணி வச்சு விவசாயம் பண்ணுற மாதிரி. அதனால் எல்லா பயிரும் கருகி போயிடும். அதற்காக தான் வேளாண் அறிவியல் நிலையம் என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாள் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி அதுக்கப்புறம் லதா இருந்தாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கேவிக்கு கொடுத்து அதை உப்பு தண்ணியில் விவசாயம் பண்ண முடியல, என்ன பண்ணலான்னு கேட்டப்போ தான் நாங்கள் அந்த மேக்னெட் காந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம். நாங்கள் கண்டுபிடிச்சி அது இஸ்ரேல் தொழில்நுட்பம். அதை கொண்டு நியோடைனியம் மேக்னெட்டுங்கிற அந்த மேக்னெட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி அது தண்ணி வெளியில் போகிற இடங்களில் அதை வச்சிட்டோம் அப்படின்னா, இங்கே அந்த வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய உப்பு தனிமைக்கு காரணம் சோடியம் குளோரைடு, கடல் தண்ணி புகுந்ததுனால. அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் சோடியம் குளோரைடும் சேர்ந்து இருந்தால் உப்பாக இருக்குது, விவசாயம் பண்ண முடியல. அப்போ சோடியம் தனியாக குளோரின் தனியாக பிரிச்சுட்டா, சோடியம் தனியாக இருக்குது, குளோரின் தனியாக இருந்தால் அது கிரஸ்ட் ஃபார்ம் ஆகாது, சால்ட்டாக இருக்காது இல்லையா. அப்போ அதுக்கான தொழில்நுட்பத்தை தான் காந்தத்தை பயன்படுத்தி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக தண்ணியை வெளியே போர் தண்ணியை வெளியே விடுறது. போச்சுன்னா அந்த இமிடியேட் ஸ்பாட்லேயே தண்ணி போய் மண்ணில் போய் விழுந்தோடனே சோடியம் குளோரின் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக போகும்போது பிரிஞ்சிருது. பிரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ண முடிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு 500-1000 ஹெக்டேர் பரப்பளவில் இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கான இதை மாவட்ட ஆட்சியரும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த காந்தத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சி கொடுத்ததும் வேளாண் அறிவியல் நிலையம் தான். ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குது. அது உப்பு தண்ணியில் நிச்சயமாக எந்த பயிருமே வளராது. அதனால் உப்பும் போடக்கூடாது, உப்பு தண்ணியிலையும் வளராது பயிர். அந்த மேக்னெட்டிக் இதுலையா மேக்னெட்டிக் இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை ஏன் எடுத்தோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு அதிகமாகிடுச்சு. உப்புக்கான காரணங்கள் நிறையா இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இப்போ சென்னை பகுதியில் போகிறீங்க, வேலூர் பகுதியில் போகிறீங்க அப்படின்னா, அங்கே வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், அந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ராணிப்பேட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டேனரி இண்டஸ்ட்ரி, தோல் பதனிடும் தொழில். அந்த தொழிலுக்கு அவங்கள அப்புறமே அந்த டெஃபிலியண்ட்டை ஃபுல்லாகவே பாலார் ரிவரில் விட்டுருவாங்க. பாலார் ரிவரில் விட்டவுடனே அந்த பாலார் ரிவர்லேருந்து சீப்பேஜ் ஆகி அரௌண்டு 5 கிலோமீட்டர் ரேடியஸாக பாலார் ரிவர் பேசின் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு எல்லாமே. அந்த ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரேடியஸில் எந்த விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க டிஸ்சார்ஜ் ஃபுல்லாக போய் அதில் விட்டுறாங்க. அந்த மாதிரியான அந்த டேனரி எஃப்ளூயண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உப்பு, அதுவும் உப்பு தான். அந்த உப்பு எதனால் ரைஸ் ஆகுது, ஈசி லெவல், அதாவது மின் கடத்தும் திறன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதுதான் மண்ணிலையும் தண்ணியிலையும் அது மட்டும் கூடிடக்கூடாது. அது எவ்வளோ இருக்கணும்னா 0.4 1 தான் இருக்கணும், அதுதான் ரேஞ்ச். இங்கே எல்லாமே 4, 5, 10 அப்படி இருக்கும். அங்கே ரைஸ் ஆனது காரணம் அந்த டேனரி எஃப்ளூயண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ்னால, நிக்கல், கோபால்ட்டு, அந்த மாதிரியான அயன், ஓர் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டாக்ஸிக்னால அங்கே ஈஸி ரைஸ் ஆச்சு. அங்கே எங்கள் மேக்னெட் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த நியோடைடு மேக்னெட் எங்கே ஒர்க் அவுட் ஆச்சு எங்கள் ஆராய்ச்சியிலனா, நம்ம பகுதியில் அந்த மாதிரியான பெரிய கண்டாமினேஷன் கிடையாது. இங்கே கண்டாமினேஷன் ஆர் ஈஸி லெவல் ரைஸ் பிகாஸ் ஆஃப் அந்த சீப்பேஜ், இது கடல் தண்ணி உள்புந்ததுனால. அது கடல் தண்ணிங்கிறதே சோடியம் குளோரைடு. ஸோ அதை உடைக்கிறதுக்கு இதை கண்டுபிடிச்சி நாங்கள் பரிச்சாத்தியாக டெஸ்ட் பண்ணோம், நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அதற்கு முன்பாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியோடைய பின்னணி என்னென்னா, இது மேக்னெட்டுங்கிறது ஒன்று இருக்கிறது எங்களுக்கும் முதல்ல தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த உப்பு தண்ணியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள், அதை சென்ட்ரல் சாயில் சலைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க அந்த மண் ஆய்வு அங்கே சில உப்பு தண்ணியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வெளியிட்டிருந்தாங்க.
அது ஹரியானா போபால்லேருந்து. ஸோ அங்கேருந்து நாங்கள் அந்த ரகங்களை வாங்கி CSR 36, 44 அண்டு 46 நான் 3 ரகங்களையும் வாங்கி பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஈசி லெவல் வந்து 0.4லேருந்து 1 தான் இருக்கணும். ஆனால் அவங்க 7 வரைக்கும் ஈசி இருந்தாலும் எங்கள் ரகங்கள் வளரும்னு சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கி இங்கே போட்டால் இங்கே வந்து பயிரே வளரலை, எல்லாமே கருகி போச்சு. முளைக்கும் உடனே கருகி போயிடும் இந்த தண்ணி விட்டோம்னா. அந்த ரகம் தாங்கி வளரக்கூடிய ரகங்களே சர்வே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் தான் ஈஸியை போய் நாங்கள் பல இடங்களில் டெஸ்ட் பண்ணப்போ அது 9, 10, 11 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது 6, 7 வரைக்கும் வரும்ன்ட்டு. அதை தாண்டி இங்கே இருக்கிறதுனால அதற்கான வேறு ஆல்டர்னேட்டுக்கு மாவட்ட ஆட்சியர் சொன்னதுனால இந்த காந்தத்தை தேடி போனோம் நாங்கள். அதில் நெட் சர்ச்சிங்கில் வந்து இந்த மாதிரி நிறையா இங்கே வேறு நாடுகளில் பண்ணியிருந்தாங்க. அதை இன்வைட் பண்ணி தான் அதை ஃபேப்ரிகேட் பண்ணி இங்கே ஆராய்ச்சியாக பண்ணோம் நாங்கள். ஸோ அதில் ஒரு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது அதில் அந்த காந்தத்தை வைத்துக்கொண்டு. அதனால் உப்பு தண்ணி ஏரியாவில் சோடியம் குளோரைடுனால ரைஸ் ஆயிருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காந்தத்தோடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் மாடித்தோட்டம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம பகுதியில் மாடித்தோட்டத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? நிறைய பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் மாடித்தோட்டத்தில். பட் என்னென்னா அது அர்பன் பேஸ்டு ட்ரைனிங்கிறதுனால அந்த காரைக்குடி மக்கள் மட்டும்தான் அந்த நாங்கள் அது சின்ன வயலில் தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். நிறைய விவசாயிகள் இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்குறோம். மாடி தோட்டத்தில் பண்ணக்கூடியவங்க எங்கள் காரைக்குடியில் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் தோட்டம் போட்டிருக்கிறாங்க எங்கள் கைடன்ஸில். டாக்டர் உமா அவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறையா டாக்டர் மணிவண்ணன், ஸோ இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா யாரெல்லாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நோக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்லா கைட் பண்ணுறோம். நிச்சயமாக எல்லோரும் வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்குங்கிறது எங்களுடைய. ஐயா, காய்கறி கழிவுகள் அந்த தோட்டத்தில் கொட்டுற இலை தலை, அந்த தென்னை மரத்தில் கொட்டுற அந்த மட்டை, இதெல்லாம் வந்து சேர்த்து அதெல்லாம் வந்து ஒரு மறுசுழற்சி பண்ணி அதை வந்து இயற்கை உரமாக மாற்றுறாங்க. இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் ஐயா? ஆமாம், இந்த காய்கறி கழிவுகள் மட்டும் இல்லை, தோட்டக்கழிவுகள் அத்தனையுமே வந்து மண்புழு உரமாக மாற்றிடணும். அதை வந்து தோட்டத்தில் ஆசைச்சு போட்டோம் அப்படின்னா இது நிறைய விவசாயிகளுக்கு தெரியல. நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இது விவசாயிகளுக்கு வந்து இந்த புரிதல் இல்லை. எல்லோரும் நான் வந்து தென்னை மரம் வச்சுருக்கிறேன், தோப்பு வச்சுருக்கிறேன், அந்த மட்டை பூரா விழுந்து கிடக்குது. அதே மாதிரி மாமரம் வச்சுருக்கிறேன், இலை பூரா விழுந்து இருக்குது, தோப்பம் நிறையா இருக்குது. எல்லாமே அந்த தேர் ட்ரீட்டிங் வீட்ஸ் அஸ் வீட்ஸ், களையை வந்து அப்படி குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நிலப்போர்வை வந்து ஒரு பக்கம், இன்னொன்று வந்து அது அந்த உரங்கள் மாற்றினா ஒரு காசு கிடைக்கும், இல்லை நம்மளுடைய உர செலவை குறைக்கலாம். அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒரு பின்னில் போட்டோ இல்லாட்டி ஒரு பிட்டு எடுத்தோ அந்த உரக்குழிக்குள்ளே போட்டு அதில் கொஞ்சம் மண்புழு விட்டோம்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் மண்புழு உரமாக மாறிடும். அல்லது மண்புழு விடாட்டா கூட ஒரு 6 மாதத்தில் வந்து அது உரமாகவே மாறிடும். அப்போ மக்கிய மண்புழு நல்ல தொழு உரமாக மாறுறதுக்கோ இல்லை இயற்கை கழிவுகள் உரமாக மாறுவதற்கோ ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து எல்லோரும் கம்பல்சரியாக தோட்டத்தில் வந்து ஒரு உரக்குழி கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் வந்து உரக்குழியில் இயற்கை உரமாக தயார் பண்ணலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 60 நாளில் எனக்கு உரமாக மாற்றிடணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு சில்பாலின் ஷீட் இருக்குது, மண்புழு உர பானை இருக்குது. அதை அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு அது மேலே அந்த உர கழிவுகளை அப்புறம் பண்ணை கழிவுகளையோ இல்லை காய்கறி வேஸ்ட்டை போட்டோம்னா மண்புழு புறம் சாப்பிட்டு அது உரமாக்கிரும். அப்போ அது மண்புழு உரமாக மாற்றிடலாம். இது உரமாக மாற்றினா அந்த உர செலவு குறையுது, ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பெரிய ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அப்படியே நீங்கள் தோட்டத்தில் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா பூச்சிகளும் வண்டுகளும் நம்ம பயிரை சேதப்படுத்தக்கூடிய வண்டு சார்ந்த இது பூராமே அதோடைய ப்ரீடிங் சைட்டே நம்மளுடைய குப்பைகள் தான். எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்புறப்படுத்தாமல் குப்பைகள் வச்சுருக்கிறீங்களோ அங்கே பூராமே தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விவசாயிலாம் ஒரு 100 மரத்தில் வந்து 20-30 மரங்கள் இழந்துட்டார் ஒரு வருஷத்துலேயே. காரணம் என்னென்னா காண்டாமிருக வண்டு, அதே மாதிரி சிவப்பு கூன் வண்டு. இந்த 2 வண்டுமே யாரும் ஒன்று நம்ம தோட்டத்தில் விட போகிறதில்ல. இது நம்ம தோட்டத்திலேயே லெஃப்ட் அவுட் அந்த லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோடைய மட்டைகள் இலைகள் அதை அப்படியே அப்புறப்படுத்தாமல் அங்கங்கே கிடக்கிறதுனால அந்த என்விரான்மெண்ட் கண்டிசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் ப்ரீடிங், அந்த எல்லாம் வண்டுகள் போய் அங்கே ப்ரீட் ஆகிட்டு இங்கே வந்து மறுபடியும் எக்லே பண்ணிடுது. அப்போ தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிறதுனா என்ன பண்ணணும், அந்த லிட்டர்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி எங்கே போய் போகிறது, வேறு தோட்டத்தில் போட முடியாது. நம்ம தோட்டத்திலே உரக்குழி எடுத்து உரமாக மாற்றிடுறது மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம். கம்பல்சரியாக அதை பண்ணணும். ஸோ அதுக்கான இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆர்யாங்கிற ஒரு திட்டம் கேவிக்கில் இருக்குது, அட்ராக்டிங் ரூரல் யூத் இன் அக்ரிகல்ச்சர், ஆர்யா. அந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா 35 வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் சேர்க்குறோம். அந்த திட்டத்துடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய திட்டம் அது. அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு கீழே இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் ஆண்கள் சேர்ந்துக்கலாம். வருஷத்துக்கு நாங்கள் 200 பேர் அப்படி சேர்த்து அந்த மண்புழு உர பயிற்சி அதில் ஒரு 60 பேருக்கு பயிற்சி கொடுத்து அந்த சில்பாலின்னு கொடுத்து எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துகிறோம். இந்த கழிவுகள் புறம் பண்ணை கழிவுகள் புறம் அப்படியே விட்டுறாமல் அது உரமாக மாற்றி
காசாக்குறது சில பேருக்கு விவசாயத்தில் அந்த காசும் பண்ணுறாங்க, அவங்க விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொன்று வந்து கோழி வளர்க்குறதுக்கு, கோழி சின்ன சின்ன கூண்டுகள் கொடுத்து அந்த கோழி குஞ்சுகளும் கேவிகளும் வந்து கொடுத்து அவங்கள வந்து அந்த விவசாயத்தில் அந்த ஸ்கீமுடைய எய்மே வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல். அதுதான் அட்ராக்டிங் ரூரல் யூத் இன் அக்ரிகல்ச்சர். அவங்க மைக்ரேட் ஆகிடக்கூடாது வேறு தொழிலுக்கு. ஸோ அதுதான் அந்த ஸ்கீமோட திட்டமே. அதை வந்து எல்லாத்தையுமே அதில் வந்து என்னென்ன பண்ணுறோம், 4 ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஒன்று வந்து மண்புழு உரம், 2வது கோழி வளர்ப்பு, 3வது அந்த வேல்யூ அடிஷன், அம்லாலேருந்து முருங்காலேருந்து வேல்யூ அடிஷன். அதாவது அம்லான்னா நெல்லிக்காய் வந்து சில நேரங்களில் வந்து பல்காக வரும்போது விலை குறைஞ்சி போயிடுது. அப்போ அதுக்கான அம்லா கேண்டி தயார் பண்ணலாம். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் எக்ஸஸாக இருக்கும்போது அதை அப்புறம் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கான வேல்யூ அடிஷன் ட்ரைனிங் அதில் நிறைய பேர் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மீன் வளர்ப்பு, நன்னீர் மீன் வளர்ப்பு. ஸோ அந்த மீனையும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அந்த ஆரியா ஸ்கீமில் பண்ணிகிட்ருக்குறோம். ஐயா, கோழி வளர்க்க கருங்கோழிங்கிறது ரொம்பவே ஃபேஷன் ஆயிடுச்சு. அதை வந்து சாப்பிட்றதுனால நல்ல பயன்கள் இருக்குது, அதில் உடம்புல வந்து நிறைய நோய்களை சரி செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னங்கய்யா? தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துலேருந்து அதை நம்ம பரிந்துரை பண்ணுறோம். பட் ஆனால் அந்த மித் இருக்கு இல்லையா, அந்த லோக்கலில் அவங்க இது வந்து மற்ற கோழிகள்லாம் 350 ரூபா லைவ் வெயிட், ஒரு கோழி வந்து 350 ரூபா. இந்த கருங்கோழி மட்டும் 1000 ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனிதிங் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி நார்மல் வந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நமக்கு வந்து அந்த கேன்சர் வராமல் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து எல்லா காய்கறிகளும் இருக்குது, எல்லா பழங்களும் இருக்குது. இதை தான் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மித்து வந்து ஒரு ராங் மித்து இருக்குது. அதுக்கு வந்து இதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குதோ அந்த ப்ரோட்டீன் தான் அதில் இருக்குது, இதில் என்ன கார்போஹைட்ரேட் இருக்குதோ அதுதான் இருக்குது, மினரல்ஸ் எல்லாமே அந்த மீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே நார்மலாக நம்ம நாட்டுக்கோழில் என்ன இருக்குதோ அதுதான் அதிலே இருக்குது. இருந்தாலும் அது ஒரு வியாபார பொருளாக மாற்றி சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது காலிஃப்ளவரில் இருக்கோ அதான் ப்ரொக்கோலியில் இருக்குது. ஆனால் ப்ரொக்கோலி இப்போ நம்ம தூக்கி பேசுகிறோம், ப்ரொக்கோலி சாப்பிட்டா இன்னும் நல்லது. ஆமாம், காய்கறியை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அதான் சொன்னேன் தான், எல்லாமே ஃபார் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து நிறையா இப்போ வந்துட்டுருக்குது. இப்போ வடையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். யார் நிறுத்துகிறாங்க அதை? வடை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, வடை நல்ல அருமையான உளுந்து தான். உளுந்து ப்ரோட்டீன் எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்ரேஷன் சாப்பிட்டுக்கலாம். வடை நம்ம சாப்பிட்றோம், சரியா? ஃப்ரீ ரேடிக்கல் நிறையா டெவலப் ஆகிடும். ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஓவர் அண்ட் அபவ் ஃப்ரீ ரேடிக்கல் இட் லீட்ஸ் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் கால்டு கேன்சர். ஸோ அப்போ வந்து நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி ஓவர் ஃப்ரை சாப்பிடக்கூடாது. கருப்பான கருகின போர்ஷன்லாம் சாப்பிடக்கூடாது. தோதை நல்லா கருகி சாப்பிடுவோம் நம்ம. ஸோ அப்படி சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்குது. நம்ம இளந்தோசையை சாப்பிட்டோம்னா அது என்ன தோசை மாதிரியாக இருக்குது அப்படின்னு திட்டுவோம் வீட்டில். கருகி நல்லா ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கருகின போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ ரேடிக்கல் எல்லாமே. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது, தெரியாமல் எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு அதுதான் பழக்கமாகி போச்சு. அப்போ பரிகாரம் ஒன்று வேணும் இல்லையா? அதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எங்கே இருக்குதுன்னா அதாவது அபவ், அதாவது நார்மல்லேருந்து டீவியேட் ஆகக்கூடிய காய்கறிகள். இப்போ உருளைக்கிழங்கு என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா? ப்ரௌனில் தான் உருளைக்கிழங்கு தோல். அது வந்து நார்மல் உருளைக்கிழங்கு. அதே இது நீங்கள் ரெட் கலர் உருளைக்கிழங்கு பார்த்துருக்குறீங்களா? பார்க்கல. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. வெண்டைக்காய் கடையில் போய் வாங்குறீங்கன்னா அது பேல் எல்லோவில் வாங்கக்கூடாது, ஒயிட் கலர் வெண்டைக்காயும் வாங்கக்கூடாது. டார்க் எனிதிங் வெஜிடபிள்ஸ் வந்து டார்க்காக இருக்கணும். ஒரு கற்பனை பண்ணுறீங்களா, அதில் எவ்வளோ டார்க்காக இருக்கணுமோ அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எடுக்கும்போது அந்த ஃப்ரீ ரேடிக்கலை குறைச்சிரும். அப்படிங்கும்போது அதுதான் பரிகாரமே. அப்போ அது இவங்க சொன்னாங்க இல்லையா, காலிஃப்ளவரும் ஒன்று தான், ப்ரோக்கோலி ஒன்று தான் அப்படின்ட்டு. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ப்ரோக்கோலியில் ஆன்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் கூட, அதனால தான் அதுக்கான ரேட்டை கொஞ்சம் கூட வச்சுருக்கிறோம். ஸ்பினாச்சில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டோட்டல் குளோரோஃபில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான ரேட்டு கொஞ்சம் கூட. ஸோ அதுக்கு ஏன் கூட வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒன் திங் வந்து இட் இஸ் ஆர் கோல் கிராப்ஸ், டெம்பரேட் வெஜிடபிள்ஸ். இங்கே எல்லோரும் கல்டிவேட் பண்ண முடியாது. ஊட்டி கொடைகள் என்ன கிடைக்குதோ அதுதான் மொத்த தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து அவைலபிலிட்டி, கன்சியூமர் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ரேட் கூடுறது ஒரு பக்கம். இன்னொன்று இப்போ ஆஃப் ரேட்டு கூடுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த அவேர்னஸ். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ ப்ரோக்கோலியில் எனக்கு நல்லா சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது. எனக்கு காசு இருந்தால் அஃபோர்டபுளாக இருந்தால் நான் வாங்குவேன், இல்லாட்ட விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் தெரியுது, விழிப்புணர்வு வந்துருச்சு எல்லாத்துக்குமே. பட் ரேட் குறையும் போது எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் தான். இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோம், பேக்யார்டில் வளர்க்குறோம், ஆசச் அதுவாக போய் வளர்ந்து அது ஒரு டெக்னாலஜி. அது ஃப்ரம் சிக்ஸ் டு சிக்ஸ். அப்போ வந்து அந்த கோழி குஞ்சுலேருந்து அடுத்த கோழி குஞ்சு உருவாகிற வரைக்கான என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறது தான் பயிற்சி. இந்த பயிற்சி நாங்கள் வந்து 1 டே பயிற்சியாகவும் 3 நாள் பயிற்சியாகவும் அதே மாதிரி 1 வார பயிற்சி 1 மாத பயிற்சியாகவும் கொடுக்குறோம். ஸோ வந்து அந்த 1 டேலே கிட்டத்தட்ட எல்லா லேர்னிங்கும் அவங்களுக்கு கிடச்சிரும். அதே இது ஒரு ப்ராஜெக்டாக போட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் கோழி பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு மினிமம் 3 டேஸ் வேணும். அப்புறம் 1 வீக், அப்புறம் 1 மந்த் பயிற்சிகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக
அவங்க வந்து ஒரு கோழி பண்ணையாளர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங்கில் தான் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கான பதிலையும் நாங்கள் கொடுத்துருவோம். வெற்றியடைந்த பண்ணையாளர்கள் ஒரு கோழி சீக்கு வந்துருச்சா, இப்போ ராணிக்கட் டிசீஸ் வருதுன்னா ராணிக்கட் டிசீஸே எப்படின்னு தெரியாது அவங்களுக்கு, கழிச்சல் வருது அப்படின்னு அதை படங்களே காமிச்சிருவாங்க. ஃபுல் பவர் பாயிண்ட் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கும். செகண்ட் டே வந்து கோழி பண்ணைக்கு போவோம். சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸோடைய கோழி பண்ணைகளுக்கு போய் அந்த மாடல்லாம் காமிப்போம். நம்ம செட் அமைக்கிறது எப்படி, அதுக்கான வென்டிலேஷன் எப்படி, பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, முட்டை வந்து ஒரு கோழிக்குமே ஒரு வகையான இதாக இருக்கும். இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண நந்தனம் கோழிலாம் பார்த்திங்கன்னா 210 முட்டை வரைக்கும் வருஷத்துக்கு கொடுக்கும். சின்ன நம்மளுடைய நாட்டுக்கோழி வந்து 140க்கு மேலே விடாது. ஸோ அப்போ அதை வந்து 140 இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கூட்டணும்னா கூட்ட முடியாது. ஏன்னா அதோடைய பொட்டன்ஷியல் அவ்வளோதான். ஸோ அது ஒரு 10 முட்டையை கூட்டுறதா இருந்தால் நமக்கு வந்து அந்த ட்ரைனிங்கில் கொடுக்கக்கூடிய பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எவ்வளோ கொடுக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், க்ரூட் ஃபைபர் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் மினரல்ஸ் இருக்கும், ஐட்டம் எல்லாமே வந்து அந்த நியூட்ரிஷன் கவரேஜில் வந்துடும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்தோம்னாலே அது ப்ராப்பராக அதுக்கான எக்லே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோழியை நாட்டுக்கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அது 6 மாதம் 8 மாதம் வளர்த்து பிரயோஜனமே கிடையாது. ஃபார்மர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. 3 months அவ்வளோதான் மேக்ஸிமம். வந்து பிராய்லராக இருந்தால் 2 months வெளியே போயிடணும் நம்மளை விட்டு. நாட்டுக்கோழியாக இருந்தால் 3 to 4 months தான் அதிகபட்சம். நமக்கு வந்து ஃப்ரீ ரேஞ்சில் விட்டுட்டு பழக்கிறீங்க அப்படின்னா 4 monthsக்கு மேலே நம்ம கையில் இருக்கக்கூடாது. 1.5 to 2 kg வெயிட் கெயின் ஆயிடணும். அப்படின்னா தான் ஒரு விவசாயிக்கு நல்ல ப்ராஃபிட். ஸோ அப்போ அதுக்கான அந்த ரீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மினிமம் அந்த பீரியடில் மேக்ஸிமம் வெயிட் கெயின். கோழி என்ன எதுக்காக விற்கிறோம், ஒன்று முட்டைக்கு இல்லை கறிக்கு. அப்போ கறி வந்து 2 கிலோ வரணும் அப்படின்னா அந்த 8 மாதம் வளர்த்து 2 கிலோ வர்றது நல்லதா, 4 மாதத்தில் 2 கிலோ வர்றது நல்லதா, அதுதான் ட்ரைனிங். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு வந்து எல்லாமே அந்த டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கணும், எப்போ தண்ணி கொடுக்கணுன்னு இருக்கணும், ஃபீடு எப்போ கொடுக்கணும். ஸோ அதுக்கான சின்ன சிம்டம் வந்து அந்த கோழி வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணி எடுத்துடணும். ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா அப்படி பரவ ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரியான இது ஆஸ்பெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ட்ரைனிங்கில் கொடுத்துருவோம். நம்ம எல்லா விவசாயிக்கும் நல்லா நீங்களும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், நீங்கள் கூட பண்ணலாம். நன்றி சார். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தை பற்றியும் நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சிகள், உங்களோட துறைகளை பற்றியும், அந்த துறைகளில் என்னென்ன மாதிரியான பணிகள் நீங்கள் செய்கிறீங்க, விவசாயிகளுக்கு பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு எடுத்துரைச்சிங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அனுபவம் நிகழ்ச்சி சார்பாகவும் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி சார்பாகவும் நன்றிகள். மிக சிறப்பான ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன். அதாவது விவசாயிகளுக்கு தேவையானது, அது பப்ளிக் தேவையானது மிக அற்புதமாக நீங்கள் பல ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு வந்து இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து இருக்கக்கூடிய இந்த யூனிட்டுக்கு வந்து எதிர்காலத்துலேயும் மிக சிறப்பாக பண்ணணும். ஸோ எங்களுடைய விஞ்ஞானிகளை நீங்கள் பயன்படுத்திட்டு விவசாயிகளுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. முருகன் சாருக்கு ஸ்பெஷல் நன்றி. நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.